Hi, welcome to 2-in-1 இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிஷ் potato stuffed lollipop. இந்த ரெசிபிக்கு தேவையான ingredients பார்க்கலாம். Big size potato 1, onion 3 pieces, capsicum 2 pieces, tomato 2 pieces, green chili 3 pieces, coriander 5 mg, red chili powder half teaspoon, turmeric powder quarter teaspoon, garam masala half teaspoon, pepper powder half teaspoon, chaat masala half teaspoon, salt half teaspoon, all purpose flour 1/4 cup, corn flour 2 tablespoon, breadcrumbs half cup, frying oil, butter 1 teaspoon, water for corn flour paste, ice cream stick. Potato நல்லா boil பண்ணிட்டு ஸ்கின் எல்லாம் பீல் பண்ணி வச்சுக்கோங்க. பொட்டேட்டோவை ஸ்மாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. வெங்காயத்தை பொடியை கட் பண்ணி வச்சுக்கோங்க. கேப்சிகம் பொடியை கட் பண்ணி வச்சுக்கோங்க. தக்காளி பொடியை கட் பண்ணி வச்சுக்கோங்க. கொத்தமல்லி தழை பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. க்ரீன் சில்லி நைஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. பேன் சூடானோன்னே 4 ஸ்பூன் ஆயில் ஊற்றின அப்புறம் ஆனியன் அதில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். ஃப்ளேம் லோவாக வச்சு குக் பண்ணுங்கள். அப்போ தான் ஆனியன் நல்லா கோல்டன் ப்ரௌனில் குக் ஆகும். ஆனியன் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் கேப்சிகம் ஆட் பண்ணிடுங்க. இப்போ க்ரீன் சில்லி ஆட் பண்ணுங்கள். இப்போ 1 ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணுங்கள். இப்போ நறுக்கி வச்சு தக்காளியை ஆட் பண்ணி நல்லா எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிக்கோங்க. இப்போ எல்லா இன்க்ரீடியண்ட்டும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. கரம் மசாலா பவுடர் போட்டுக்கோங்க. பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஆல்ரெடி ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்க பொட்டேட்டோவில் 1/4 டீஸ்பூன் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. கால் டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ண பொட்டேட்டோவை நல்லா குட்டி குட்டி பால்ஸாக உருட்டி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா அந்த பொட்டேட்டோ பால்ஸை ஈவனாக நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கு நடுவில் நம்ம செஞ்சு வச்சுருக்க அந்த மசாலாவை வந்து ஆட் பண்ணி எல்லா பக்கமும் நல்லா கவர் ஆகிற மாதிரி க்ளோஸ் பண்ணிடுங்க. அந்த பால்ஸை எல்லா பொட்டேட்டோ பால்ஸுமே அந்த மாதிரி வந்து உள்ளுக்குள்ளே மசாலாவை ஸ்டஃப் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஒரு சின்ன பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவை போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட் மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் தண்ணியாகவே இருக்கட்டும். அப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஸ்டஃப்டு பொட்டேட்டோ பால்ஸ் எடுத்து அந்த ஆல் பர்பஸ் ஃப்ளோரில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கார்ன்ஃப்ளவர் மாவு அதில் டிப் பண்ணி எடுத்துகிட்டு பிரெட் கிரம்ஸில் வந்து நம்ம 2 பக்கமும் நல்லா சாட்டே பண்ணி எடுத்து ஒரு பிளேட்டில் எல்லா பால்ஸையும் நம்ம அந்த மாதிரி ரெடி பண்ணி வைக்கணும். எல்லா பொட்டேட்டோ பால்ஸ் இப்போ ஃப்ரை பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஒரு கடாயில் கொஞ்சமாக ஆயில் போட்டுட்டு ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் 2 பாலாக வச்சு எல்லா பக்கமும் நல்லா ரோஸ்ட் ஆகிற மாதிரி டீப் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். பாருங்கள், ரொம்பவே அருமையான பொட்டேட்டோ ஸ்டஃப்டு லாலிபாப் ரெடி ஆகிடுச்சு. இது குழந்தைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.